உறவுகளுக்கு அன்பாக இருக்கட்டும். கிளிநொச்சி இரணைமடு நல்ல அமைப்பு அங்கால கச்சான் தோட்டம் வந்து வச்சிருக்கலாம். ரூம் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா தண்ணியோட விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி சாந்தபுரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை ஏக்கர் காணி வந்து புதுசா கட்டின ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த கிளிநொச்சி சாந்தபுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி இரணைமடு சந்தி, அந்த சந்தியில இருந்து அதாவது அந்த இரணைமடு சந்தி ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்து எங்காலயன்னு சொன்னா இரணைமடு குளப்பக்கம், கனகாம்பிகை குளப்பக்கம் தான் இந்த சாந்தபுரம் என்ற இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, அதான் நான் அதை தெளிவா வந்து சொல்றேன். இரணைமடு சந்தையில இருந்து கனகாம்பிகை குளப்பக்கம் போகும்போது அந்த ஆர்மி கேம்புக்கு பின்பாதையால போனா தான் இந்த சாந்தபுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கிராமம் வந்து வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் காணியை சுற்றி பார்த்து கொண்டு வரோம். சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குது பாருங்க. அங்கால கச்சான் தோட்டம் வந்து வச்சிருக்கிறாங்க. 3 பக்கங்கள் வீடுகள் இருக்குது. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காடாக தான் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வீதிக்கு அந்த பக்கம் வந்து காடு தான். 3 பக்கங்கள் வீடுகள் இருக்குது. ஆக்களுடைய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. யானைகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யானைகள் நடமாட்டங்கள் இதில் கொஞ்சம் இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வேலியெல்லாம் சரியான முறையில் போட்டு அதுக்குரிய பாதுகாப்போடு இருந்தீங்கன்னு சொன்னால் யானைகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்டா பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, ஆக்கள் எல்லாம் இருக்குது. அதனால அவங்களும் இருக்கிறீன்னு தானே, அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்புகளை செய்து கொண்டு நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்க. 3 ரூம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த பகுதியில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே வந்து ஓடு போட்டிருக்காங்க, கேபிள் கூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்ல அமைப்பா நல்ல அழகா இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. உண்மையாலுமே பாருங்க, இந்த வீடு கட்டுறதுனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 லட்சம் ரூபாய் காசுக்கு மேலே வேணும். அந்த அளவுக்கு அழகா வந்து கட்டியிருக்காங்க. முன்னுக்கு கொஞ்சம் ஓடுகள் கலண்டு போய் கிடக்குது, அதை மட்டும் நீங்கள் மாற்றணும். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதை வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி நீங்கள் வந்து அமைச்சு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு அமைப்போட மொத்தம் வந்து அரை ஏக்கர் காணி. இதில் வந்து அரை ஏக்கர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றும்படி நீங்கள் வந்து கதவுகள் எல்லாம் போட்டுக்கொள்ளணும். ஜன்னல் கதவுகளாக இருக்கட்டும், வீட்டு பிரதான கதவுகள் எல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கொள்ள வேணும். பூச்சி வேலையெல்லாம் முடிச்சு வீடு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. மொத்தம் வந்து இதில் அரை ஏக்கர் இருக்குது. அங்கால பக்கம் காடாத்தான் இருக்குது. 3 பக்கங்கள் வீடு இருக்குது. ஆக்களுடைய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு அமைப்பான சட்சதுர காணிங்க. ஓகே, இப்போ இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து 22 லட்சம் ரூபா வந்து சொல்கிறீங்கன்னா, ஆனால் வந்து கொஞ்சம் கதைச்சி இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அவையிலும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக்கலாம். ஆகவே கூடுதலாக வந்து குறைச்செடுக்காமல் மனச்சாட்சியான ஒரு விலையை நேராக வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். வெறுமனே 22 லட்சம் ரூபா அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுனாலே உண்மையாலுமே இப்போ வந்து பொருட்கள் விற்கிற விலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து ஒரு 30 லட்சம் ரூபா காசுக்கிட்ட வேணும். காணியும் வந்து அரை ஏக்கர் இருக்குது. ஒரு மனச்சாட்சியான ஒரு விலையை தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரண்டபடியாக அந்த ஒரு விலைக்கு போய் கொண்டு இருக்குது. ஆனால் வந்து இந்த விலையிலிருந்து கூட நாங்கள் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதில் எங்களோட கண்டக்ட் நம்பரை தாரம் நீங்கள் அடிங்க. நாங்கள் நேரடியாக கொண்டு உங்களை வந்து காணியை காட்டுறோம். நீங்கள் பார்த்துட்டு பிறகு அங்கே வச்சு உரிமையாளரோட காட்சி பேசிட்டு நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி உறவுகளே, வேறு இன்னொரு உறவுகளே, உங்கள்கிட்டையும் காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக அதை வந்து விளம்பரம் செய்து உங்களுக்கு வந்து விற்பனை செய்து தரதுக்கு தயாராக இருக்கும். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.